சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் ஒரு செட்டில்மெண்ட் டீடை கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் அந்த கோர்ட்டோ இல்லை நம்ம அப்ரோச் பண்ணுற அத்தாரிட்டிஸோ அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணுவாங்க. இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, வணக்கம். நான் உங்கள் ரஷ்யா கலி. சீனியர் சிட்டிசன்ஸோ பேரண்ட்ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு செட்டில்மெண்ட் டீட் எழுதி வைக்கிறாங்க. பிள்ளைங்க பார்த்துப்போம், இனிமேல் நமக்கு சொத்து எதுக்கு, பிள்ளைங்களுக்கு பேரில் யாருக்காவது எழுதி வைக்கணும்னு எழுதி வச்சுட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க சொத்து எல்லாம் எழுதி வாங்கினதுக்கப்புறம் சரியாக கவனிக்கிறதில்ல, மெயின்டைன் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொவிஷன்ஸும் இப்போ பேரண்ட்ஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு இப்போ என்ன ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் என்ன பாஸ் பண்ணிடுறாங்கன்னா, அது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007. இந்த ஆக்ட் படி என்ன பண்ணிங்கன்னா, செக்ஷன் 23ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் 23 செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு அப்பா பேரண்ட்ஸோ இல்லை ஒரு சீனியர் சிட்டிசனோ ஒரு ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்ட்டோ கிஃப்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ரிலீஸ் டீட் மூலியமாகவோ ஒரு ஃப்ரீயாக பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த ஒரு கண்டிஷன்ஸோட இது நாளைக்கு எனக்கு வயசான காலத்தில் நான் பாதுகாத்துக்கணும், அவங்க யாருக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க பாதுகாக்கணும், அவங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸை கொடுக்கணும், என்னோடய ஃபிசிக்கல்ஸ் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையின் பேரில் கொடுக்கும் பட்சத்தில் அந்த யாருக்கு எழுதி கொடுத்தாங்களோ அவங்க அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனாங்கன்னா, அதாவது அவங்களுக்கோ சீனியர் சிட்டிசனுக்கோ பேரண்ட்ஸுக்கோ தேவையான அம்யூனிட்டிஸோ ஃபிசிக்கல் நீட்ஸோ சரியாக கொடுக்காமல் போனாங்கன்னா அவங்களுடைய சீனியர் சிட்டிசனோட ஆப்ஷன் பேரில் அவங்க ஒரு மனு செய்தாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட்டு அல்லது அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் டீடோ அல்லது கிஃப்ட் டீடோ ஒரு கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அது மாதிரி இப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டு செக்ஷன் 23 ஆஃப் தி ஆக்ட் படி இது மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை கேன்சலேஷன் பென்ஷன் கொண்டு கொடுத்தா கேன்சலேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வர்றாங்கன்னா, இது மாதிரி எங்கள் பிள்ளைங்க மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன கேன்சல் இது மாதிரி எனக்கு ஒரு வழி இல்லை, இந்த டாக்குமெண்ட்டை செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு மனு கொடுத்தா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெவன்யூ அத்தாரிட்டியில் விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரணை பண்ணி அவங்க இது மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு மேலே அப்பீல்னா கலெக்டர் ஆஃப் அப்பீல் அவங்க விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போனால் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடலாம், அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்லேயும் கூட அதுக்கு கேஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஆக்டை பற்றி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி இல்லை, அதாவது சிவில் அப்பீல் நம்பர் 174 ஆஃப் 2021 என்ற வழக்கில், அதாவது யாருக்குன்னா சுதேஷ் சிக்காரா வெர்சஸ் ராம்தி தேவி அண்ட் அனதர்ஸ் அவங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்ற இந்த வழக்கில் 6/12/2022 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த செட்டில்மெண்ட் கேன்சலேஷனை பற்றி வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்பு ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. ஸோ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சீனியர் சிட்டிசன் இது மாதிரி அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதில் அதில் அந்த செக்ஷன் 23ல் உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் 23ல் உள்ள கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சீனியர் சிட்டிசன் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இந்த செட்டில்மெண்ட் டீடோ இல்லை கிஃப்ட் டீடோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க? 2007. ஸோ ஒரு செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா அந்த செட்டில்மெண்ட் டீடு 2007 அந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணப்பட்டக்கூடிய ஒரு ஆக்டாக இருக்கணும். இது எந்த ப்ரொவிஷன் என்றைக்கு அமெண்ட்மெண்ட் வந்திருக்குன்றதை நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். இந்த ப்ரொவிஷன் என்றைக்கு அமெண்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிருக்கோ அந்த டேட்டுக்கு அப்புறம் இது நடந்திருக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு கண்டிஷன்.
ஸோ சீனியர் சிட்டிசன் ஒரு கிஃப்ட் மூலியமாகவோ இல்லை வேறு ஒரு செட்டில்மெண்ட் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதோ டாக்குமெண்ட் மூலியமாகவோ தன்னுடைய பிள்ளைங்களுக்கோ வேறு யாருக்கோ பேரண்ட்ஸ் கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும். என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து இந்த யாருக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எழுதி கொடுத்தவர்களுக்கு, அதாவது டிரான்ஸ்ஃபரிம்பாங்க. டிரான்ஸ்ஃபரார்னால் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க டிரான்ஸ்ஃபரார், யார் எழுதி வாங்குறாங்களோ அவங்க டிரான்ஸ்ஃபரி. ஸோ எழுதி வாங்குறவங்க எழுதி கொடுத்தவர்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும். பேசிக் ஃபிசிக்கல் நீட்ஸ் இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த செட்டில்மெண்ட் டீடில் இந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக அந்த மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அந்த டாக்குமெண்ட் செக்ஷன் 23 அட்ராக்ட் ஆகும். அது மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை செட்டில்மெண்ட்டை கேன்சலேஷன் பண்ணலாம். மூணாவது கண்டிஷன் என்னென்னா, அந்த டிரான்ஸ்ஃபரி டிரான்ஸ்ஃபர்னால் யாருக்கு எழுதி வாங்குறாங்களோ அவங்க வந்து அந்த பேசிக் கம்யூனிட்டிஸை கொடுக்காம மறுக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணலாம், தவிர்க்கலாம், தவிர்த்து இருக்கணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் யார் எழுதி வாங்கினாங்களோ, அதாவது பிள்ளைங்களோ பேர பிள்ளைகளோ யார் சொத்தை எழுதி வாங்கலோ அவங்க வந்து அந்த சீனியர் சிட்டிசனுக்கோ அந்த பேரண்ட்ஸுக்கோ அவங்களுக்கு அவங்க என்ன குறிப்பிடப்பட்ட அம்யூனிட்டிஸையோ அந்த ஃபிசிக்கல் நீட்ஸையோ கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் அந்த மறுத்து இருக்கணும் அப்படின்றது அது ஒரு கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது அடுத்த ஆப்ஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரார், அதை யார் எழுதி வச்சாங்களோ அவங்களோட விருப்பத்தின் பேரில் அவங்க மனு அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிபுனலில் பெட்டிஷன் தாக்கல் பண்ண சமயத்தில் அந்த பெட்டிஷன் மேலே விசாரணை பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃப்ராடு மூலயமா ஏற்படுத்தப்பட்டது, இல்லை கோயர்ஷன் ஒரு பயமுறுத்தி அச்சுறுத்தல் மூலம் ஏற்படுத்தப்பட்டது, அல்லது ஒரு அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதாக வந்து சட்டம் அது ஆட்டோமேட்டிக்காக கருதி அந்த டாக்குமெண்ட்டை ரத்து செஞ்சிடும். இதுதான் வந்து இந்த செக்ஷனோட ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீடை கேன்சலேஷன் பண்ணணும், இல்லை ஒரு பேரண்ட்ஸு தன் பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷன்ஸும் கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணாத சமயத்தில் இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது இல்லை ஃபுல்ஃபில் ஆகலை, உதாரணத்துக்கு செட்டில்மெண்ட் டீடில் இது மாதிரி நம்ம என்ன பார்த்துக்கணும், என்ன பராமரிக்கணும் என்ன அப்படின்ற கண்டிஷன்ஸ் போடலை அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ண முடியுமான்னா அதை இந்த ப்ரொவிஷனில் பண்ண முடியாது. சீனியர் சிட்டிசன் ஆக்ட் செக்ஷன் 23 ப்ரொவிஷன் பண்ண முடியாது. அதுதான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் வழங்க 2000, அதாவது இந்த தீர்ப்பு எப்போ வழங்கப்பட்டதுன்னா 6/12/2022 அது சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கு. சிவில் அப்பீல் 174 ஆஃப் 2021. கேஸ் யார் பேர்னா சுதேஷ் சிக்காரா வெர்சஸ் ரம்தி தேவி அண்ட் அனதர், அந்த வழக்கில் தான் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கப்பட்ட விஷயங்கள் இந்த அவ்வளோ கண்டிஷன்ஸும் கம்ப்ளை ஆகிருக்கணும். ஸோ சீனியர் சிட்டிசன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு கிஃப்ட் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது மூலியமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அந்த பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் பேசிக் நீட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் பண்ணியிருக்கணும். அந்தபடி அந்த கண்டிஷனை அவங்க மீறி இருக்கணும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் யார் எழுதி வாங்கினாங்களோ அவங்க வந்து அந்த பேசிக் கம்யூனிட்டிஸோ அல்லது பேசிக் நீட்ஸோ யாருக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கு தேவைப்படுற பேசிக் நீட்ஸையோ கொடுக்க மறுத்திருக்கணும், அல்லது தவறி இருக்கணும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் டிரான்ஸ்ஃபர் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களோட விருப்பத்தின் பேரில் மனு தாக்கல் செய்தால், இந்த ட்ரிபுனலில் மனு தாக்கல் செய்தால் அந்த இது கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து இப்போ இந்த மனு யார்கிட்ட போடலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் வாங்குறாங்க, அதுக்கு மேலே கலெக்டர் அதுக்கு மேலே அப்பீல் போடலாம், கலெக்டருக்கு மேலே ஹைகோர்ட்டில் ரிட்டு தாக்கல் பண்ணலாம். இது சென்னையில், அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பொசிஷன். ஒவ்வொரு ஊரில் இந்த அத்தாரிட்டி யாருன்றதை அந்த ரூல்ஸ் ப்ரைம் பண்ணியிருக்கோம், அந்த ரூல்ஸில் படி ஃபாலோ பண்ணணும். இதை தவிர்த்து சப்போஸ் இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இல்லை, இந்த கண்டிஷனுக்குள்ளே உள்ளே வரல அப்படின்னா ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த டாக்குமெண்ட்டை கேன்சலேஷன் பண்ண முடியுமா, அந்த கண்டிஷன்ஸே மென்ஷன் பண்ணல அப்படின்னு மட்டும் பண்ண முடியுமான்னா அதை சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி பெட்டிஷன், இந்த செக்ஷன் 23 படி பெட்டிஷன் தாக்கல் பண்ண முடியாது. இதை தவிர்த்து இந்த ஜென்ரல் லா, அதாவது கான்ட்ராக்டர் படி, கான்ட்ராக்டில் உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் படி, இல்லை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் சொல்லப்பட்ட சரத்துக்கள் படி, அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணி கேன்சலேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் போடலாம். இப்போ இதில் வரல, இந்த கண்டிஷன்ஸே இல்லை, ஜென்ரலாக இருக்காங்க, ஜென்ரலாக அந்த கண்டிஷன் போடப்படாத ஒரு டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு ஒரு சீனியர் சிட்டிசன் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிவில் கோர்ட்டை தான் அணுகணும்.
இந்த சிவில் கோர்ட் ஆண்டுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் போடலாம் அப்படின்னு சொன்னால், என்னை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க, என்னை பொய் சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க, எனக்கு வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, என்னை ஃப்ராட் பண்ணிட்டாங்க, என்னை வந்து ஒரு மிரட்டி வாங்கிட்டாங்க, என்னை அண்டு இன்ஃப்ளூயன்ஸில் வாங்கிட்டாங்க, நான் கொஞ்சம் சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த இந்த வாய்டபுள் கான்ட்ராக்டுக்கு இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடியோ, ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்டில் என்னென்ன விஷயங்கள் கிரவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோ அந்த கிரவுண்ட்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணி ஒரு சூட் கன்சர்ன் சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி சூட் ஃபார் டிக்ளரிங் தட் திஸ் பர்டிகுலர் செட்டில்மெண்ட் இஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு ஒரு சூட் ஃபைல் பண்ணி அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சிவில் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கும் இந்த செக்ஷன் ஃபைல் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிவில் சூட் ஃபைல் பண்ணும்போது வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிவில் லிட்டிகண்டாக கோர்ட்டுக்கு போவீங்க. அப்போ வந்து எல்லா பர்டனும் உங்ககிட்ட இருக்குது. கோர்ட்டு லாங் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே கோர்ட் ஃபீஸ் ஃபைல் பண்ணணும். கோர்ட் ஃபீஸ் அதுக்கு என்ன வேல்யூவேஷன் கோர்ட் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு சிவில் கேஸ் மாதிரி நடத்தணும். கோர்ட்டில் நீங்கள் என்ன அலிகேஷன் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஏமாத்துனாங்க, மிரட்டினாங்க, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணதுச்சு, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்றது கோர்ட்டில் நிரூபிக்க விடணும். அதை இன் டைமில் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவில் சூட்லாம் லிமிடேஷன் பீரியடும் 3 years. ஸோ 3 yearsக்குள்ளே இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, வாங்கிட்டாங்கன்ற மாதிரி சூட் ஃபைல் பண்ணி சூட்டில் கோர்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி அந்த கேஸை நிரூபிக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி பண்ண முடியுன்றதான் இதில் பார்க்குறோம். அதன்படி நீங்கள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செட்டில்மெண்ட் டீடை இந்த ப்ரொவிஷனில் இந்த செக்ஷன் படி கேன்சல் பண்ண முடியுன்றதை இந்த வீடியோ மூலம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு தமிழ் சேனல் இருக்குது. ரசியாக் லா டியூப் இங்கிலீஷ் சேனல் இருக்குது. உங்களுக்கு எந்த சட்டம் தொடர்பாக எந்த சந்தேகம் வந்தாலும் ரசியாக் லா டியூப் ரசியாக் சட்டம் அறிவோம் அப்படின்றத கூகுள் குரோமில் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட் வரும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஏராளமான ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு லிஸ்ட்டை உங்கள் சம்மந்தப்பட்ட ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அதில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது. அந்த உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவில் ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய சட்ட சந்தேகங்களையும் சட்டப்பூர்வ சிக்கல்களையும் தீர்வு கண்டுபிடிச்சி கொள்ளலாம். நாலேஜ் இஸ் பவர். சட்ட அறிவுன்றது வந்து உங்களை மேற்கொண்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்காகவும் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ வைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இது தவிர்த்து உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு கன்சல்டேஷனோ தேவைப்பட்டால் இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆன்லைன் மூலிமா கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுன்னா உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச கன்சல்டேஷனோ அல்லது லீகல் ஒரு சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரசியாக் அலி.